அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா ரிஷபராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி முடிவதற்குள் தசா புக்திகளின் அடிப்படையில் கிடைக்க போகும் யோகங்கள் என்ன, தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னியில் சுக்கிரன் கேது இணைந்து சஞ்சரிக்கிறாரு. கும்பத்தில் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு. கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷப ராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசிரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பொருளாதார நிலை இந்த வாரங்கள்ல திருப்திகரமாக இருக்குங்க. வாழ்க்கை துணை வழியில் பண வரவு, பொருள் சேர்க்கைக்கு பல வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகுங்க. திருமண வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. பழைய கடன்களை தந்து முடிக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட இருக்குது. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு வாரமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் சொந்த வீடு கட்டி குடி போகும் வாய்ப்பு சிலருக்கு உண்டுங்க. சனி பகவானின் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருப்பதால் கவனத்தோடு இருங்க. உங்களுடைய தொழில் முயற்சி வெற்றி பெறும் என்பதால முன்கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு முயற்சிகளை மேற்கொள்ளும் போது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் குரு செவ்வாயும் அமர்ந்துள்ள நிலையில சுக்கிரன் சாதகமாக இல்லைங்க. வரவை விட செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க. இருந்தாலும் கூட செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாகவே இருப்பது மனதிற்கு நிறைவை அளிக்கும் விதமா அமையிருக்குது. அதே போல ரிஷபராசியில் செவ்வாயும் அர்த்தாஷ்டக ராசியில் சூரியனும் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள், சரும கோளாறுகளும் சோர்வை ஏற்படுத்துங்க. இது மாதிரியான நேரங்கள்ல உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லதுங்க. லாபஸ்தானத்தில் ராகு உதவிகரமாக சஞ்சரிப்பதால் நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் ஆகியோர் நெருக்கடியான சமயங்கள்ல உங்களுக்கு உதவி செய்வாங்க. திருமண முயற்சிகள்ல வரன் அமைவதில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுங்க. இருந்தாலும் தொடர்ந்து இந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ராசியில் மோட்சக்காரகரான கேது அமர்ந்திருப்பதால ரிஷபராசி சேர்ந்த ஒரு சிலருக்கு தீர்த்ததல யாத்திரைகள் கிடைக்க இருக்குது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல செவ்வாயும் விரைவில் மாறுவதால் தீர்த்ததல யாத்திரைகள் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல கருணங்கள்ல செவ்வாய் மாறுவதால் பிறருடன் வாக்குவாதம் செய்தல், முன்கோபம், பிடிவாதம் ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. குடும்பத்தில் ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இவரது ஆட்சி வீடான கும்பத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை மற்றும் பொறுப்புகள் ஆகியவை அதிகரிக்குங்க. உயரதிகாரிகளுடைய கண்டிப்பு உங்களுக்கு கவலை அளிக்குங்க. இருந்தாலும் உங்களுடைய பதவிக்கு எந்தவித பங்கமும் ஏற்படாது. புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் ரிஷபராசினருக்கு வேலை கிடைக்குங்க. இருந்தாலும் இதில் மனநிறைவு இருக்காது. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்கள் சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை தள்ளி போகுங்க. இது மாதிரியான நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்து சூழ்நிலைகளை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல இடமாற்றம், ஊர் மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசியினருக்கும் கூட கூடிய விரைவில் அதற்கான முயற்சிகளுக்கு சிறந்த வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபமும்
விற்பனையும் படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. வெளியூர் பயணங்களும் வியாபாரம் சம்பந்தமாக அலைச்சலும் போட்டியும் கடுமையாக இருக்குங்க. உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறை அன்பர்களுக்கு வர வேண்டிய பாக்கி தாமதப்படுங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் கவலை ஏற்படுங்க. சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கூடுமான வரைக்கும் இது மாதிரியான நேரங்கள்ல முன்பணத்தை கொடுத்து விட்டு சரக்குகள் முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்புவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல ரிஷபராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி முடிவதற்கு கிரக நிலைகளின்படி அதிக முன்னேற்றத்தை இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க. வருமானம் என்பது ஒரே சீராக இருக்குங்க. அதற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பது கடினமாக இருக்குங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் இந்த வாரம் புதிய தயாரிப்புகள் ஈடுபடாமல் இருப்பது நல்லதுங்க. இயக்குனர்கள், நடிகர்கள், நடிகைகள் ஆகியோர் தங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டுங்க. கர்நாடக சங்கீத வித்வான்கள், நாட்டிய கலைஞர்கள் ஆகியோருக்கு வருமானம் குறையுங்க. இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் என்பது கூடிய விரைவில் மீண்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாக காத்திருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் ராகு சுபபலம் பெற்றுள்ள நிலையில சுக்கிரனும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் அரசியல் துறையினருக்கு அளவோடு நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. கட்சியில் ஆதரவும் மக்களிடையே செல்வாக்கும் மன நிறைவை அளிக்குங்க. கூடுமான வரையில் முக்கிய விஷயங்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுவதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு உகந்ததுங்க. ஏன்னா ஜென்ம ராசியில் குரு செவ்வாய் சேர்க்கையும் அஷ்டகத்தில் சூரியன் இருப்பதால நிலைவில் கொள்ள வேணுங்க. உங்களுடைய கருத்துக்களை திரித்து கூறும் வாய்ப்பு உள்ளத கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே எடுத்து காட்டுது. ரிஷபராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி முடிவதற்குள் வித்யாகாரகரான புதன் அனுகூலமாக மாறுகிறாருங்க. அதனால் இந்த வாரங்கள்ல உங்களுக்கு 2 வாரங்கள் படிப்பில் கவனமாக இருப்பது நல்லது. ஜென்ம ராசியில் குரு செவ்வாய் சேர்ந்திருந்த நிலையில தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பதையும் இரவில் நெடுநேரம் கண் விழித்து படிப்பதையும் தவிர்ப்பது அவசியங்க. சக மாணவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படாமல் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு உதவுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே பூமிக்காரகரான சாதகமாக இல்லைங்க. ஜீவனஸ்தானத்தில் செவ்வாயும் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால வயல் பணிகள் சற்று கடினமாக தாங்க இருக்கும். ஒரு சிலருக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடுங்க. கேதுவினுடைய நிலை பழைய கடன்களால் பிரச்சனைகள் ஏற்படவிருப்பதை சுட்டி காட்டுதுங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஒருவரை உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருக்கிறாரு. ராகுவினாலும் சிறு சிறு நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுங்க. இத்தருணத்திலும் நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது அவசியங்க. திருமண முயற்சிகள் தடைப்படுவதால் விவாகத்திற்கு காத்திருக்கும் கன்னியருக்கு கவலை அளிக்குங்க. பாகிஸ்தானத்தில் குரு பகவான் சுப பார்வை ஏற்படுவதால் நெருக்கடியான தருணங்கள்ல உதவி எளிதில் கிடைக்குங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசி அதிபதியான சுக்கிர பகவான் நீச்ச நிலை பெற்றதன் காரணமாக வசதி வாய்ப்புகள் சற்று குறையுங்க. 10ஆம் வீட்டில் அதிபதியான சனி பகவான் 10ஆம் வீட்டில் வக்ர நிலையில் நீடிக்க போகிறார். இதனால் பணியிடத்தில் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி இருக்குங்க. ரிஷபராசினியர்களுக்கு தற்போது கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அரச மரத்தடி விநாயகரை வணங்கி அருள் பெறுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.